ஆண்டின் பொதுக்காலம் 21வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 23, அருள்வாக்குகள் 23 தொடக்கம் 26 வரை. இயேசுவுக்கு ஒரு சமயத்தினுடைய சாராம்சம் எதுவென்றால், தூய்மையான இதயத்தை கொண்டிருக்க உதவுவதே. அன்பினால், இரக்கத்தால், பரிவுள்ளத்தால், மன்னிப்பால் நிரப்பப்பட்ட இதயத்தை மனிதரில் உருவாக்குவதே சமயத்தின் இன்றியமையாத கடமை என்று கூறுகிறார். இதயத்தை புறம் தள்ளி வைத்துவிட்டு வெளிப்புறச் சடங்குகளை கடைபிடிப்பது வெளிவேடத்தனம் என்று பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் சாடுகிறார். இயேசு பரிசேயர்களின் மறைநூல் அறிஞர்களின் வெளிவேடத்தை குறித்து 8 நிலைகளில் தனது கண்டனத்தை மத்தேயு 23வது பிரிவில் இயேசு அந்த கண்டனத்தை வெளிப்படுத்தியதாக பதிவு செய்கிறார். பரிசேயர்களின் வெளிப்படையான வெளிவேடத்துக்கு கண்டிக்கின்ற 8 கண்டனங்களுள் 4, 5, 6வது கண்டனங்கள் இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளன. அடால்ஃப் ஹிட்லர் வெளிவேடத்திற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். மக்களை ஏமாற்ற தனது அரசியல் வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ சொற்களஞ்சியத்தை அதிகமாக பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. எல்லாமல்ல கடவுளின் ஆசிரும் கிறிஸ்தவர்களின் ஒப்புரவும் தன் புதிய அரசாங்கத்தின் தூண்களாக இருக்கும் என்றார். வரலாற்று பொறுப்பின் சுமையால் தீவிரமாக உறுதிப்பாட்டுடன் செயல்படும் மனிதராக தன்னை கருதினார். நாளிதழ்களுக்கு, குறிப்பாக திரு அவை செய்தித்தாள்களுக்கு பக்திமிக்க கதைகளை அனுப்பி வைத்து பிரசுரிக்கச் செய்தார். தன்னிடம் இருந்த கிழிந்த விவிலியத்தை மக்கள் முன் காட்டி தான் இறைவார்த்தையை அல்லும் பகலும் தியானிப்பதாக காட்டிக்கொண்டார். தன்னுடைய அரசியல் பணி வாழ்வுக்கு விவிலியத்திலிருந்துதான் வலிமை பெறுவதாக அவர் அறிவித்தார். மக்களை நம்பச் செய்தார். கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் என்று பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த மக்கள் கடவுள் மேல் வைத்த பக்தியின் பலவீனத்தை அடால்ஃப் ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டார். தன்னை சமயப்பற்றாளராக வெளிப்புறத்தில் வெளிப்படுத்தி நடித்தார். ஆனால் அவருடைய உள்ளம் தூய்மையான ஒன்றாக இல்லை. அது வெள்ளிடை மலை. அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற போது நாம் கொஞ்சம் நேர்மையாக இருந்து நம்மை பற்றி சிந்தித்தால் நாமும் வெடிவேடர்களாக இருந்த தருணத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் எதுவாக யாராக இல்லையோ அவர்களைப் போல நாம் நம்மை காட்டிக்கொள்ள முயலும்போது இது நிகழ்கிறது. நாம் உண்மையில் நல்லவர்களாக இல்லாமல் நல்லவர்களாக இருப்பதாக காட்டிக்கொள்ளும் வேளையில் இது நிகழ்கிறது. நாம் மனிதர்களுக்கு முன்னால் நம் பொய் முகங்களை வைத்து ஏமாற்றலாம், நடிக்கலாம். ஆனால் கடவுளை ஏமாற்றவே முடியாது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே சமயத்தின் சாராம்சம் அன்பு, மகிழ்ச்சி, நீதி, அமைதி இவற்றில் அடங்கியிருக்கிறது. இரக்கத்தில் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசேயர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி நமக்கும் இன்று வழங்கப்படுகிறது. வெளிவேடத்தனத்தை களைவோம். உண்மையான சமயப்பற்றாளர்களாக வாழ்வோம். ஆமீன்.